வெல்கம் டு வைபித்தாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் முள்ளு முறுக்கு தேங்குழல். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா முள்ளு முறுக்கும் தேங்குழலும் நல்லா உடையாத கிறிஸ்பியாக வரும். தட்டை, உப்புச்சீடை, வெள்ளைச்சீடை எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். கழுவில் இதை கடையில் வாங்கிட்டு வந்து துணியில் தொடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை கழுவணுங்கிற அவசியம் இல்லை. இந்த முள்ளு முறுக்குக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு, எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் செவக்க வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா சூடு வர வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் மிஷின்ல கொடுத்து நைஸா மாவை அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம முள்ளு முறுக்கு செய்யலாம். அந்த மாவை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்த மாவையும் நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். அதுல 1 டம்ளர் இப்போ முள்ளு முறுக்குக்கு இந்த மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். நான் எப்பவும் முள்ளு முறுக்குக்கு ஓமம் தான் சேர்ப்பேன். நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். இந்த ஓமத்தை இப்படி தேய்ச்சி இதுல போட்டுக்கலாம். கொஞ்சம் எள்ளு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. பாருங்க, 1 ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 20 கிராம் இருக்கும். 1 டம்ளருக்கு ஒரு 20 கிராம் அளவு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கலாம். வெண்ணெய் எல்லாம் கலந்துடலாம். கொஞ்சம் பெருங்காய கரைச்சல் வச்சிருக்கேன். பெருங்காயத்தை கட்டி பெருங்காயத்தை தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் பெருங்காய தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். நீங்க மாவு பிசைற போதும் கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா எல்லா மாவையும் போட்டு பிசையாத, ஒரு 2 டம்ளர் அந்த அளவுக்கு போட்டு பிசைஞ்சுக்குங்க. இப்ப நான் செஞ்சு காட்டுறதுக்காக உங்களுக்கு இதுல 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். நான் நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். கையில ஒட்டாத வரும், அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். பெருங்காயம் தண்ணி போட்டலமா, அந்த பெருங்காயம் எந்த அளவு எடுத்துக்கலாம்? கட்டி பெருங்காயமா இருந்தா? கட்டி பெருங்காயமா இருந்தா ஒரு சின்ன பாக்கு, கொட்டைப்பாக்கு சைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேன். நம்ம 4-5 பட்சணம் பண்றதுனால எல்லாத்துக்கும் இப்படி தண்ணி ஊற்றி கரைய வச்சுட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதுல சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா கரைஞ்சிரும். 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுமா? நம்ம காலையில இதெல்லாம் செய்யலாம்னு ஆரம்பிக்கிற போதே குளிச்சுட்டு நம்ம பட்சணம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம்னா அது ஊறி. இப்போ இதை செஞ்சு காட்டிடலாம். அதுக்கப்புறம் தேங்குழல் பண்ணி காட்டலாம். முள்ளு முள்ளா இருக்கும், நல்லா கரு 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 கருன்னு இருக்கும். நல்லா இதுதான் ஸ்டார் முறுக்கச்சு. முள்ளு முறுக்கு மாவே வேற, தேன்குழல் மாவே வேற. முள்ளு முறுக்குக்கு நம்ம பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிருக்கோம். தேங்குழலுக்கு உளுந்து மட்டும்தான் போட்டு செய்யற முறுக்கு தான் தேன்குழல். என்ன இப்போ இந்த மாவுக்கு இந்த அச்சு தான் போடணும். போட்டுட்டு இப்போ இதுல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அந்த வில்லையும் எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ இதுல நம்ம மாவு போட்டுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும், ஒட்டாம. ஒட்டக்கூட, கையில ஒட்டாது, மாவு ஒட்டாது. இப்ப இதை 2 இதா எடுத்து உருட்டி இந்த உரல்ல போட்டுக்கலாம். இந்த அடுப்புல எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. பாருங்க, இது போல சின்ன சின்ன தட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த தட்டுக்கு மேலாக லைட்டா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்ப நீங்க இதுல அடிக்கிற போது ஆவி அடிக்கும். எண்ணெயில நீ இப்படியே டைரக்டா பிளிற போது ஆவி அடிக்கும். பிகினர்ஸ்க்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். பிகினர்ஸும் ஈஸியா செய்யணுங்கிறதுக்காக இது போல சின்ன சின்ன நம்ம வீட்டுல டிஃபன் பாக்ஸ் மூடி இது போல எல்லாம் இருக்கும்ல, அதுல லைட்டா எண்ணெய் ஒரு தடவை தடவினா போதும். ஒவ்வொரு தடவைக்கும் தடவணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு தடவை தடவிட்டு இதுல பிழிஞ்சு வச்சுட்டா எண்ணெய் காஞ்ச உடனே 5 முறுக்கும் ஒன்னா போட்டு எடுத்துடலாம். அவங்க பாண்டிலை பொறுத்து 4 பிடிச்சா 4 போடுங்க, 5 பிடிச்சா 5 போடுங்க. நான் இப்ப இன்னைக்கு சின்ன பாண்டில தான் வச்சிருக்கேன். 1 டம்ளர் மாவு தானேங்கிறதுனால சின்ன வானலி தான் வச்சிருக்கேன். இப்ப இதுல பிழிஞ்சு காட்டுறேன்.
அந்த மாவு 2 இது வந்தது, ஒரு இது பிழிஞ்சு வச்சுட்டேன், இன்னொரு இதுக்கு போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு 5 முறுக்கு வந்திருக்கு, இதுல ஒரு 5 முறுக்கு வரும். அந்த 1 டம்ளர் மாவுக்கு 10 முறுக்கு வரும். ஃபர்ஸ்ட் மாவை 2ஆ டிவைட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் பிழிஞ்ச மாவுல ஒரு 5 முறுக்கு பிழிய முடிஞ்சது. ரெண்டாவது இப்ப போட்டிருக்கோம். இதுல எவ்வளவு முறுக்கு? இதுல ஒரு 5 முறுக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க எடுத்த 1 டம்ளர் மாவுக்கு ஒரு 9-10 முறுக்கு வரும் தாராளமா. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்ப நம்ம இந்த முறுக்க போட்டுக்கலாம். இப்படி போட்டாலே போதும், விழுந்துடும். தட்டுல போட்டா அது ஒரு இது உங்களுக்கு பயம் இல்லாத போடலாம். தட்டை அப்படியே லைட்டா திருப்பினா விழுந்துடும். எண்ணெய் தடவிட்டோம் இல்லையா, அதனால எண்ணெய் தட்டை தூக்கினாலே விழுந்துடும். இப்ப 4 முறுக்கு பிடிச்சிருக்கு. இதுல 4 முறுக்கு போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ரெண்டாவது முறுக்கு பிழிஞ்சு அதுபடி இது பிழிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம மறுபடியும் தட்டையில எண்ணெய் தடவணும். எண்ணெய் தடவணுங்கிற ஒரு தடவை தடவினாலே போதும். அதே போதும். எனக்கு எப்பவுமே நான் இப்படிதான் பண்ணுவேன். எனக்கு ஈஸியாவும் இருக்கும். அங்க போகும்போது ஆவி அடிக்கும், கையை திருப்பிடுவோம், நம்ம கஷ்டமா இருக்கும். அதுக்காக நான் எப்பவுமே இப்படி பிழிஞ்சு வச்சுட்டுவேன் தட்டுல. சில பேர் டைரக்டாவே எண்ணெயிலேயே அப்படியே பிழிவாங்க. எல்லாம் பெரிய பெரிய கல்யாணத்துக்கு செய்யற முறுக்கு கூட தட்டுல பிழிஞ்சுதான் உள்ள விடுவாங்க. இப்ப திருப்பி போட்டுக்கலாம். ஓசை நல்லா அடங்கிடுச்சு. இப்ப முறுக்கு எடுத்துடலாம். இப்ப அடுத்தது போட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி, மாவு பச்சரிசி வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் கழுவி 2 மணி நேரம் காய வச்சுட்டு, அப்புறம் ஈரரிசியை போய் மாவு அரைச்சிட்டு வந்துட்டு அதை வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். 1 டம்ளர் அரிசி மாவு இப்ப எடுத்திருக்கேன். பச்சரிசிய 2 மணி நல்லா கழுவி அரைச்சிட்டு வந்து வறுத்து மாவை வறுத்து எடுத்து ஜலிச்சுக்கணும். மாவு எப்பவுமே ஜலிச்சுதான் பண்ணணும். கடையில அரிசி மாவு கடை மாவும் வாங்கிக்கலாம். ஆனா நல்லா நைஸா இருக்க என்னன்னு பார்த்து வாங்கணும். மாவு நல்லா நைஸா இருக்கணும். வறுத்து ஜலிச்சுக்கணுமா கடை மாவு? அதையும் லைட்டா கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். மாவை சூடு பண்ணிக்கலாம். இப்ப உளுந்து, இப்ப 1 டம்ளர் தலை தட்டை எடுத்திருக்கேன் மாவு. இதுக்கு கோபுரமா எவ்வளவு நிக்குதோ இந்த உளுந்து பொடி, இது உளுந்து பொடி அன்னைக்கே நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அதே போல இந்த உளுந்து பொடியை கோபுரமா இப்ப எவ்வளவு நிக்குதோ அந்த அளவுக்கு உளுந்து மாவு போட்டா போதும். உளுந்து பொடி எப்படி அரைக்கணுங்கிறது தட்டை ரெசிபியில இருக்கு. அதுல எப்படி எவ்வளோ அளவு எடுத்து அரைச்சி ஜலிச்சு எப்படி எடுத்து வச்சிருக்காங்கிறது அந்த வீடியோலயும் இருக்கு. பார்க்காதவங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது போல கோபுரமா எவ்வளோ உளுந்து மாவு நிக்கிறதோ அந்த உளுந்து மாவை இதுல போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்ப நான் இந்த முள்ளு முறுக்கு செஞ்ச பாத்திரத்திலே தான் செய்யறேன். சும்மா 4-5 பாத்திரம் தொட்டுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே பாத்திரத்திலேயே செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இது தேங்குழல் பண்றதுக்கு இதுக்கு ஜீரகம் தான் போட்டா நல்லா இருக்கும். ஓமம் தேவையில்லை. இதுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இது ஜீரகம் போட்டா வாசனையா இருக்கும். தேங்குழலுக்கு எப்பவுமே ஜீரகம் போடுவேன். முள்ளு முறுக்குக்கு ஓமம் போடுவேன். இப்போ எள்ளு 1 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன் இருக்குங்கிறதுக்காக ஜாஸ்தியாகவும் போடக்கூடாது, எண்ணெய் குடிக்கும். நம்ம முறுக்கு சாஃப்டா வர்றதுக்கும் வெண்ணெய் போடுறோம். போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெருங்காய தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பெருங்காய தண்ணி வாசனையா இருக்கு. கொஞ்சமா பெருங்காய தண்ணி போட்டு முறுக்கு மாவு பார்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி அளவு சொல்ல முடியாது. நம்ம தான் பார்த்து தெளிச்சு பிசைஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அரிசியை பொறுத்து தான் மாவு இருக்கும். 1/2 டம்ளர் தண்ணி தான் ஆகும், 1 டம்ளர் தண்ணி தான் ஆகும்னு சொல்ல முடியாது. தண்ணி அவங்க மாவை பொறுத்து, மாவோட வாகை பொறுத்து தண்ணி இழுக்கும். இது பண்ணும். கையில ஒட்டாத மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது தேங்குழல் பண்ணலாம். தேங்குழல் வில்லை இதுதான், வெறும் ரவுண்டா இருக்கும். இதை போட்டு இப்ப முறுக்கு பிழியலாம். தேங்குழல் பிழியலாம். முள்ளு முறுக்கு பிழிஞ்சு வச்ச மாதிரியே தேங்குழலையும் தட்டுல பிழிஞ்சு வச்சிருக்கேன். இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, பொரிச்சு எடுத்துக்கலாம்.
வாசம் நல்லா அடங்கின உடனே தேங்குழல் முறுக்கு எடுத்துடலாம். பாருங்க, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் முள்ளு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. முள்ளு முறுக்குக்கு என்னென்ன போடணும்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கேன். அதே போல பண்ணுங்க, ரொம்ப கரகரப்பா டேஸ்டா இருக்கும். பாருங்க, உடைச்சா நல்லா உடையிற மாதிரி கிறிஸ்பியா இருக்கு. பாருங்க, பாத்தீங்களா? இப்படி தொட்டாலே நொறுங்குது, உடையுது, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. முள்ளு முறுக்கு ரெடி. அதே போல தேங்குழல்ல உப்பு போடுறது உங்களுக்கு வீடியோல விழுகல, நான் உப்பு போட்டிருக்கேன். தேங்குழலும் நல்லா வந்திருக்கு. இதுக்கும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி அளவில் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கும் நல்லா வரும். நீங்களும் இந்த போல கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்களும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. இதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.